100க்கு 100 அவர் சரி. ஆனால் கடன் கொடுத்தா திருப்பி எடுக்கவே இயலா. அவர் நினைக்கிறார் என்ன, நான் தொழுதா சொர்க்கம் போகுண்டு. தொழுகிறது என்பது 100ல 10, 90 விஷயங்கள் இருக்குது. அடுத்து தொழாட்டி கூட ஒரு மனிதன் சில நேரங்களில் சொர்க்கம் போக வாய்ப்பு இருக்குது. அதனால தொழாம இருக்கக்கூடாது என்பது அல்ல. தொழாட்டி கூட ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கம் அனுப்புவான். அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடித்திருந்தால், ஏசி இருந்தால், அநியாயமாக திட்டி இருந்தால், அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ஹராம். அல்லாஹ் ஹராத்தை செய்வானா? இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. என் மீது, அடியார்களே, என் மீது நான் அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். நான் அடுத்த மக்களுக்கு ஹராத்தை நான் செய்ய மாட்டேன். ஏண்டா அநியாயம் செய்யறது ஹராம், எனக்கு அது ஹராம். ஒரு மனிதனுக்கு நீங்க அடிச்சிட்டீங்க, உங்களோட முஆஷரா குடும்ப வாழ்வுல பிரச்சனை, உங்களோட அக்லாக் பண்பாடுகள்ல பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி இகாமத்துத்தீன், இந்த தீனை நிலைநாட்டுகின்ற பணிக்காக நீங்கள் ஒன்று சேராதவரை அல்லாஹு தாலா உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டான். ஏன் இந்த உம்மத்தை அல்லாஹ் அனுப்புனான்? இந்த உம்மத்தை அல்லாஹ் ஏன் அனுப்புனான்? இந்த உம்மத்தை அல்லாஹ் அனுப்பியது உலகத்திலேயே இதுவரை தோன்றிய உம்மத்திலே மிகச்சிறந்த உம்மத் நீங்கள் தான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் ஏன் இந்த சமூகத்தை ஆக்கி இருக்கிறான்? நீங்க செய்யற வேலை, மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் மக்களுக்கு சொல்லுகிறீர்கள், தீமையை தடுக்குகிறீர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஒரு கூட்டம் இருக்கட்டும் உங்களிலே, அந்த கூட்டம் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அடுத்தவங்க எல்லாம் நீங்க எல்லாம் வெற்றியாளர்கள், அடுத்தவங்க எல்லாம் என்னங்கிறது அல்லாஹ் தஆலாவே சொல்றான். எனவே மனிதர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உம்மத்தை நாங்கள் எதற்காக தெரிவு செய்திருக்கிறோம்? உங்களுடைய ஆன்மாக்களையும் உங்கள் சொத்து செல்வங்களையும் எங்களுக்கு தாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு பகரமான சொர்க்கத்தை தாரேன்.